திரு தனியரசு ரொம்ப வேகமா காய் நகர்த்துறதுல திரு புகழேந்தி நான் வரேன் புகழேந்தி நீங்க பேசுறது கேட்கல. நம்ம ஆடியோ இன்ஜினியர்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் சரி பண்ணிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஆடியோவுக்கு இன்னும் சரியாகல. நான் திரும்ப வரேன். திரு தனியரசு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. யாரும் தடுக்க முடியாதுங்கிறாரு வழக்கறிஞர் தமிழ்மணி. இல்ல இதுல பதட்டப்படுறதுக்கு அதிர்ச்சி அடைறதுக்கு இந்த செய்தி ஒன்னும் வியப்பா ஒண்ணு இல்லையா? யாருக்கு சொல்றீங்க? இந்த அதாவது இப்ப அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக போறார் எடப்பாடி, எதிர்ப்பே இல்ல, நீதிமன்றம் தடை கொடுக்காது, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா எடப்பாடி தொடர்ந்து நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், மத்திய ஒன்றிய பாஜக அரசு அதிமுகவில் தன்னை எதிர்ப்பவர்களை எல்லாம் எதேச்சரியாக விலக்கிவிட்டு அவர்களை தகுதி நீக்கம் செய்து விடுவதில் தொடர்ந்து அவர் அந்த வேலையில செய்யறாரு. அதுல யாரும் எதிர்த்து போட்டிட்டு அவருக்கு இணையா பயணிக்க முடியலைங்கிறதுல எனக்கு ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. நான் அதை ஏற்கிறேன். இப்ப நான் தமிழ்மொழியை சொல்றதையும் நான் ஏற்கிறேன். வேண்டாம், நான் ஏற்கனவே OPS அல்லது டிடிவி சின்னமா இந்த இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன். நீங்க வந்து நம்ம தேர்தல், அதாவது நீதிமன்றத்தை நம்ம அணுகிறது நியாயம் தான். ஒரு ஜனநாயக நாட்டுல உச்ச அதிகாரம் இருக்கிறது நம்மளுக்கு நீதிமன்றம் தான். ஆனா நீதிமன்றத்துல வந்து நீங்க நம்முடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கிற நீதிபதியா இருக்கிற ஒரு நபரோ 2 நபரோ நம்முடைய அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கிற அதிகாரத்தை நாம் அதுக்கான வாய்ப்பை தந்துவிடக் கூடாது. அது ஒரு வாய்ப்பா நம்ம பயன்படுத்துறோம். அதுல இல்லைனாலும் நம்ம மக்கள் மன்றத்துல நம்முடைய அரசியல் கட்சியில நமக்கான பங்கை, நமக்கான உரிமையை நிலைநாட்டுவதில் நம்ம உறுதியா தொண்டர்களை மக்களை ஆதரித்து நம்ம களத்தில் இருக்கணுங்கிறத பழம் புளிக்குன்றீங்க இல்லையா? இனிமே முடியாது. சட்ட ரீதியானதுக்கு பிறகு அந்த பழம் புளிக்கும், வேண்டாம், நம்ம மக்கள்கிட்ட போலாம். இல்ல, நான் சொன்னது வந்து ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டேன். நான் வந்து இதை இணையா நீங்க வந்து நீதிமன்றத்தை காட்டிலும் மக்கள் மன்றம் உயர்வானதுங்கிறத நான் இவங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீதிமன்றத்தை மட்டுமே பிரதானமா நம்பினாங்க. அது மட்டும் இல்லையா, எடப்பாடியுமே இவங்க நம்புறாங்க. இப்ப நீங்க வந்து இப்ப இந்த 3 பேர் அல்லது தகுதியானவர்கள் எல்லாம் வெளியேற்றுவது அல்லது வெளியேற்றி விட்டு ஒரு பலகீனமான சூழ்நிலையில வச்சுட்டு இப்ப நம்ம எல்லாரும் விவாதிக்கிறதுக்கு எது காரணம்னா, அனைவருமே எடப்பாடியை உயிரை விட அதிகமா நம்பினதுதான். வந்து சின்னமா எடப்பாடியை நம்பினாங்க. 1.5 கோடி தொண்டர்களில் தனக்கு விசுவாசமாக இருக்கிற ஒரே மனிதன் இந்த மனித புனிதர், பண்பாளன், நேர்மையானவர் எடப்பாடி தான், தம்பி தான், நல்ல ஆளுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க. தான் சிறைப்பட்டு மீள்வேனா இல்லையானே தெரியாத பொழுது கூட உயர்ந்த பதவியை அப்படி ஒரு வேள்வி நடத்தி அதை ஒப்படைச்சிட்டு போனாங்க. பச்சை துரோகத்தை சின்னம்மாவுக்கு செய்துவிட்டு அவரை ஒழிப்பதற்கு அவர் சிறை சென்ற நாளிலிருந்து முடிவெடுத்து களத்துல சிறப்பா அந்த வேலை கச்சிதமா முடிச்சதுல எடப்பாடி முதல் பரிசை பெற்றுட்டார். அது தமிழ்மொழினா தொடர்ந்து அதை பாராட்டுறாரு. அது யதார்த்தம் தான், நான் அவரை தப்பு சொல்லல. அதே மாதிரி நீ அடுத்து OPS என்ன செஞ்சாரு? இந்த ஜூன் 23 பொதுக்குழுவுக்கு நாள் குறிப்பதுல EPS OPS இணைந்து நாட்கள் குறிக்கிறாங்க. அதுல வந்து நீங்க இரட்டை தலைமையை 1.5 கோடி தொண்டர்கள் ஏற்கனவே அங்கீகரித்து ஒரு வேட்புமனு, 2 போட்டியாளர்கள், ஒரு வாக்கு, இது நடந்து முடிஞ்சிருச்சு. இது தேர்தல் ஆணையத்து வரைக்கும் போயாச்சு. அந்த ஒரே வாரம் 14ஆம் தேதி அன்னைக்கு ஜூன் 14 மாவட்ட நீங்க வந்து போஸ்ட் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நேரா தேர்தல். இனிமே இருக்கிற வாய்ப்புகள் என்னங்கறத பத்தி நான் கேட்கிறேன். 3 பேரும் இணைந்து மக்கள் மன்றத்தில் நீங்க சொல்ற மாதிரி என்ன பெரிய அளவுக்கு நெருக்கடியை உண்டாக்கிட முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சாத்தியக்கூறுகள் இருக்கா? அல்லது 26ஆம் தேதி அவர் பொதுச் செயலாளர் ஆக போறார் அப்படின்னா அதை நிறுத்துவதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு? அப்போ பொலிட்டிக்கலி அவர் ஒரு அட்வான்டேஜ் ஒரு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல, அதாவது நான் ஒண்ணு இதுல வந்து எடப்பாடி நீங்க நான் சொன்ன மாதிரியே சின்னமாவை ஏமாத்தலாம், டிடிவி ஏமாத்தலாம், OPS ஏமாத்தலாம், அன்வராஜன் ஏமாத்தலாம், அல்லது யாரெல்லாம் போட்டிக்கு வர்றாங்களோ யாரை வேணாலும் ஏமாற்றலாம். ஆனால் இவ்வளவு தூரமா சார் ஏமாந்து போற அளவுக்கு அரசியல் அனுபவத்தோட இருந்தாங்கன்றீங்க, எல்லாருமே ஏமாந்துட்டாங்கன்றீங்க. இல்ல, அதுதான் ஒருவர் வந்து இந்த வாய்ப்பை, அதாவது நீங்க அது வரலாறு தானே. இப்ப நான் யாரையாவது அவர் தவறா நம்பி ஒப்படைத்தவர்களுக்கு விசுவாசமா இருந்தாரு. நீங்க 2 விதமா பார்க்கலாம். இல்ல, அது 2 விதமா பார்க்கலாம். ஏமாற்றப்பட்டார்கள் நீங்க ஒரு பார்வை வைக்கிறீங்க, இவங்க வியூகம் தப்பாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம செய்த தவறுகளுக்கெல்லாம் ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். 2 இருக்குல்ல.
நீங்க எல்லாருமே களத்துல வியூகம் வகுக்கிறாங்க. கட்சியை யார் கைப்பற்றுவது அல்லது அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது அப்படிங்கிற நிலைகள்ல கடந்த 4 ஆண்டுகளா ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்க. முதலமைச்சர் ஆகணும்னு சசிகலா அவர்களும் முயன்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியா எல்லாம் நடந்துச்சு. அப்ப அந்தந்த வியூகங்கள்ல திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா வெற்றி பெற்றுக்கிட்டே வராரா அப்படிங்கறத அப்ப இருக்க கேள்வி. சரி, நான் வேற ஒண்ணும் சொல்லல. இந்த உதாரணத்தை எல்லாம் எதுக்கு சொன்னா, தன்னுடைய கட்சியில் தனக்கு ஆதரவாக இருந்து தன்னை ஆளாக்கி நாட்டு மக்களுக்கு அடையாளப்படுத்தியவர்கள் எல்லாம் வியூகம் அமைத்து தோற்கடித்த எடப்பாடி அரசியல் எதிரியை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை, புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடியுடைய வியூகம் தோற்கடித்ததா? தோற்கடிக்க முடியவில்லை. இவருடைய கோட்பாட்டு எதிரி பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற திராவிட கோட்பாட்டு கருத்தியலில் தான் வியூகம் அமைத்து பாஜகவை தமிழ்நாட்டுக்குள் நுழைவிடாமல் காப்பதிலே எடப்பாடி முனைந்து தளபதியா களத்தில் நின்று வேலை செஞ்சாரா? இல்ல. அப்ப கோட்பாட்டு எதிரியை உள்ளே அனுமதித்து விட்டு தன்னுடைய கட்சியை வழிநடத்துவதற்கு அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு இந்த சாதாரணமாக தன்னை அடையாளப்படுத்திய தன்னுடைய கட்சியினுடைய சக உறவுகளை எல்லாம் வேட்டையாடி வீழ்த்துவதிலே வியூகம் அமைத்த எடப்பாடி வெற்றி பெறுகிறார். தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கிறார்கள். 1.5 கோடி தொண்டர்கள் நிராகரிக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் எடப்பாடியை நிராகரித்தார்கள், தண்டித்தார்கள், வீட்டுக்கு அனுப்பினார்கள். அது மாதிரி எதிர்காலத்தில் தொடர்ந்து வாக்காளர்கள் அதிமுக தொண்டர்கள் நிராகரிப்பார்கள்.